போடு மாப்பிள்ள போடு, இன்னைக்கு அடிக்கிற அடியில பால் பறந்துடும். ஏன்பா போட விட மாட்டீங்களா? இப்ப நடுவோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீங்க போறீங்களா, ஓரம் போக மாட்டீங்களா? பாரியா அவன் முன்னாடி எப்படி கலாய்க்கிறான். ஏய், என் பொண்டாட்டியால ஓரம் போக முடியாது. தெரிது நீ ஓரம் போக முடியாதுன்னு தெரியுதா? மாப்பிள்ள ஒதுங்கிடா. அட யாரா இவன், இதுலாம் போய் பயந்தீங்கண்ணா. ஹேய் வாங்க. திமிரு பிடிச்சவனுங்க எப்படி பேசுறானுங்க பாரு. என்ன வாயா. எப்படி திட்டு போதுங்க? போடு மாப்பிள்ள போடு. நீ நேத்துக்கு இங்க நின்னுக்குற தலை பால் மாதிரி இருக்குது, தப்புன்னு போட்டுருவேன். ஓரம் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீதான் பாலச்சியா? தெரியாம பட்டுச்சு, மன்னிச்சுடு போ. ஐயோ தெய்வயா, தெய்வம் நீ தாயா புரியா? என்ன பொண்டாட்டி வச்சு காசு கொடுக்குறான்? நான் தினம் இதே வழியா கூண்டு வரேன். இதே மாதிரி பால் அடிக்கிறியா? நான் அடிக்கிறது இருக்கட்டும், அங்க பாரியா. கீரை கீரை பச்சை கீரை பச்சை கீரை. டேய் எங்க திரும்பி வந்துட்ட கீரை? கோயில் பச்சா டப்பா எனக்கு இவனை வியாபாரத்துக்கு வாங்கி வந்துக்கிறியா? வியாபாரத்துக்கு வாங்கி வந்துக்கிறியா? நம்ப முடியா? எதுவுமே நான் திரும்பி கீரை வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் மாப்பிள என்னடா கீரையும் கைமாகுறா? ஆமாண்டா, நான் கீரை வியாபாரத்துல இறங்கிட்டேன். ஓணுமா உங்களுக்கு கீரை? டேய் மாப்பிள சொல்லவே இல்ல, நீ பாட்டுன்னு தனியா இறங்கிட்டுக்கிற. டேய் அவன் தனியாலாம் இறங்கட்டான், தனியாலாம் இறங்கட்டான். அவன் எதுவும் வியாபாரம் பாக்குறான்ல, கம்முனிரு. நான் வாங்கிக்கிறியா கீரை? ஏதோ புதுசா வியாபாரத்தை தொடங்கிக்கிற, அதை பாராட்டுறதுக்காக வாங்கி ஆகணும்ல. எவ்வளவு ஒரு கட்ட? உங்ககிட்ட நான் ஜாஸ்தி எவ்வளவு சொல்ல போறேன்? கடையில வாங்கிட்டு 40, இன்னொரு 10 ரூபா போட்டு 50 ரூபாய் கூட. விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல. இந்தா 2 கட்டு கூட வியாபாரம் பண்ணி போயிச்சுக்கோ. இந்தாடா கீரை. போய் நல்லா வியாபாரம் பண்ணி போயிச்சுக்கோ. சரிதான், வரலாம் மாப்பிள்ள. டேய் மாப்பிள என்னடா என்ன விட்டு போற? ஆஹா, நீ நானும் சேர்ந்தா செட் ஆகுதா? நான் கீரை வியாபாரம் பண்ணி போயிச்சுக்கிறேன், நீ ஒன்னும் பாத்துக்கோ. டேய் அவங்க கூட கீரை வியாபாரம் பண்ணி போச்சுக்கனா நீ ஒழுங்கா வேலை தேடி இருப்போ. எப்போ திடீர்னு வேலை நகனா எங்கப்பா போவான்? எவ்வளவுப்பா கீரை? நீ கம்முனு, நான் பாத்துக்கிறேன். கட்டு 100 ரூபாமா, ஃப்ரெஷ்ஷான கீரை. விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஏக்கா இது இந்த ஊரு கீரை இருந்தா பரவாயில்ல, இது வந்து ராமேஸ்வர கீரை. ராமேஸ்வர கீரையா? ஏன்பா இங்கெல்லாம் கீரை விளையுறது இல்லையா? வெளியமா இது மாதிரி டேஸ்ட் இருக்காது, இதுல உப்பே போடுறதால இதுலயே உப்பு இருக்கும். திருட்டு பசங்க இப்படி பண்ணிட்டானுங்களே, நல்லா இருப்பானுங்களா இவனுங்க? நான் இப்படி சாப்பிட்டு விட்டு வருது. ஆயா என்ன புலம்பிங்கன்னா வரா? நாசனமா போனவனே, கை கால் வழங்குமா? என்ன இப்படி பேசுத? ஆயா என்ன இப்படி பேசுற? கீரை நீ தானே வச்சுனுக்குற? எப்பா அதான் இது புடி. சிகப்பு சட்டை, உன் கை கால் வலிச்சுக்கோ, மூஞ்சி கோணிக்கண்டா. எப்பா நான் இல்ல. டேய் இதுதான் ஏங்கல குத்தியா? என்னமா ஸ்ட்ரைட்டா வந்து எனக்கு கேக்குற? நான் கஷ்டப்பட்டு கீரை போட்டு வச்சாக்கா அதை திருடின்னு வந்துக்கிறீங்களாடா? உங்களுக்கு அறிவு இருக்குதாடா உங்களுக்கு? டேய் அந்த ஒண்ண திருடின்னு வந்துக்கிறான். ஏமாமா அந்த கீரெல்லாம் இல்ல, இது நாங்க ராமேஸ்வரத்துல வர வச்சுட்டு. புழுவுறானுங்க பாரு. ஏமா திருட்டுக்கிற தானே அது? அது திருட்டுக்கிறே நல்ல கீரை தெரியாதுமா, நானே இப்பதான் கீரை வாங்குறதுக்கு வந்தேங்க. ஆயா இது உன் கீரை இல்ல ஆயா, இங்க வந்து நீ சும்மா கத்தினு கிடக்காத. என் வீட்டுக்காரன் செம சூனியக்காரன், அந்த கீரையை வச்சுங்கிறவங்கள என்ன பண்ண போறான் பாரு. நான் தொல்ல, நான் வரம்பா. கையை இப்படி ஈத்துக்கும், காலை இப்படி ஈத்துக்கும். ஏமா இந்தாமா 50 50 100 ரூபாய் கேட்டுமாமா. ஐயோ இது திருட்டுக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வேணாண்டா. எப்பா ஐயோ இதுவும் ஓடிச்சேன், இது வேற சூனிங்க. நீ இந்த வச்சுக்க 100 ரூபாய் குத்துற. என் வீட்டு கீரையை வச்சுக்கின்னு என்ன 100 ரூபாய் கேக்குறியா? எல்லாம் அந்த தொன்னையால வந்தது. இந்தாமா முக்கிய. அப்ப நீ திருடின்னு தானே வந்த, அப்ப நான் உனக்கு சூனியம் வைப்பேன்டா. நான் திருடமா ஒரு நாஜி எடுத்துட்டு வந்து எங்கால வித்துட்டான். என் கீரை தொட்டே இல்ல உனக்கு கையும் விளங்காத போயிடும். எனக்கு தேவைதான், இவனை நம்புறேன்னா எனக்கு தேவைதான். அடிக்கிற சிக்ஸா பாருங்கண்ணா, நான் பாத்துக்கிட்டால நீ கவலைப்படாத. இவன் ஒன்றே வச்சு மேட்ச் முடிச்சிருவான் போலிக்குதுடா. அப்ப நாங்கன்னா என்ன? நீ சும்மா வேடி காட்டினு இருக்காத. பால் போடு. டேய் என்னடா பண்ண? அக்கல் அடிக்குன்னு சொல்றது, அதுக்குள்ள பால் வந்துச்சா? அட நாதாரி, பால் போட்டு போயிருக்காடு அக்கல் அடிக்கான். எப்பா டீம் மான்சர் நீ தான் காப்பாத்தணும். வெற்றியோட வரேன். சாரி தல. சாரி மயிலம்மா பூரி உக்காரா. ஏமா பால் போட போறாங்க, ஒழுங்கா நில்லு. பேட் சரியில்லை. கேப்டன் பேட் எடுத்து சொல்லுங்க. டேய் பேட் வாங்குற மாதிரி எத்தும் போடா. செம்ம வெயிட் ஆகுது. பேட்டு தல என்ன அடிக்கூடா. 3 உட்காரு, அதுக்குள்ள நான் பேட் ஆட ஆசைப்படுறேன். ஐயோ வெயில் ரொம்ப ஓவர் ஆகுது. கேப்டன் தண்ணி எத்தனை சொல்லுங்க கொஞ்சம். டேய் தண்ணி கேக்குறேன் பாரு, எத்தும் போடா.
அப்பா டக்குனு வாடா வெயில் அடிக்குது. தலா என்ன இறக்கி விட்டு வச்சுக்க, எல்லாம் பார்க்க சிரிச்சு போவோம். நீ மூணு உக்கார. ஏம்பா எவன் நேரத்தா கை வச்சுக்கிட்ட பேட்டிங் ஆடுப்பா. இருப்பா அவசரப்படாதா, ராவு காலம் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. நம்ம ராவலத்தை பார்த்து அடிக்கிறான், இனி பறக்க போகுது. ஆமா தல. ஏய் எவ்வளவு நேரத்தா வெயில நிக்க வச்சுங்க எடுப்ப ஒங்க ஆடி தொலையா. அதெல்லாம் எங்களுக்கு ஆட தெரியும், நீ வாயை மூடு. எப்பா நீ அதை மட்டும் பாலை விட்டாதப்பா, எல்லாத்தையும் அடிச்சுடுப்பா. ஓ பாலை பிடிக்காத கேஸா? டேய் நல்லா வந்துச்சு, ஆடுறா. இந்த செருப்பு வழவழங்கிற மாதிரி இருக்குதா? டேய் சங்கரா உன் செருப்பு எடுத்துட்டு வா. போடா பைத்தியக்கார, ஒன்னதான் கூப்பிடுறான். வழவழங்குதுடா. பயங்கரமா அடிக்கணும்னு நினைக்கிறேன், செம்ம ஃபார்ம்ல இருக்குது. அதான் நீ தெரியுமே. ஏம்பா அந்த சவுப்பு கலர் பால் எடுத்துட்டு வேற கலர் போட முடியுமா? இவனா பெயிண்ட் வச்சுட்டு வேற கலரா? நானும் கேக்குறேன் பாரா. டேய் அது எந்த கலர் இருந்தா என்னடா அடியாந்தா? சென்டிமெண்டா இருக்கும் போல. சரி சரி போடுங்க, பரவாயில்ல. பறக்க போகுது, ஃபீல்டிங் எல்லாம் லாங்லயே இருங்க. போடுற பால. மாட்டிக்கினாரு